புலவரின் வரிகளை என் வாழ்வின் வழித்துணையாக கொண்டேன். மேற்கூறிய கருத்திற்கு இணங்க என் பணிக்காலத்தை வாழ்த்தி சிறப்பிக்கக்கூடிய அனைத்து சான்றோர்கள் மற்றும் ஆன்றோர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்துடன் துவங்குகின்றேன். காலம் கருதி ரத்தின சுருக்கமாக என் ஏற்புரையை முடித்துக் கொள்ளவும் ஆசைப்படுகின்றேன். இன்று இந்த மேடையில் நிற்பது எனக்கு பெருமையோடு கூடிய ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம். இந்த பள்ளியில் 29 ஆண்டுகள் நான் ஒரு ஆசிரியராக அல்ல, ஒரு வழிகாட்டியாக, ஒரு பெற்றோராக, ஒரு நண்பராக இருந்தேன். என் குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த மாத இறுதியில் விருப்ப ஓய்வு பெறும் நிலையில் இருப்பது ஒரு பக்கம் திருப்தி அளித்தாலும் இன்னொரு பக்கம் மனது வலிக்கத்தான் செய்கிறது. ஓகே, நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி போட்டியானது நடைபெறுகிறது. அந்த போட்டியில் நம் பள்ளியானது மாவட்ட அளவில் 4 பரிசுகளை பெற்று சென்றது. அந்த பள்ளி மாணவர்களை சிறப்பு செய்யும் விதமாக அவர்களுக்கு பரிசுகள் வழங்குமாறு கல்வி அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறேன். 3ஆம் இடம் பெற்ற தாப்பா மகதி களிமண் பொம்மைகள் மாறுவேட போட்டியில் முதலிடம் பெற்ற சே தனகரி செகண்ட் ஸ்டாண்டர்ட். அடுத்தபடியாக ஓவிய போட்டியில் 3ஆம் இடம் பெற்ற தா மதிகர்ஷன் செகண்ட் ஸ்டாண்டர்ட். மாவட்ட அளவில் இங்கிலீஷ் ரைம்ஸ் 3ஆம் இடம் பெற்ற தா மதிகர்ஷன் செகண்ட் ஸ்டாண்டர்ட். விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு கால நேரம் கருதி திங்கட்கிழமை என்று பரிசுகள் வழங்கப்படும். ஏனென்றால் மாணவர்களின் மேக்கப் கலைகிறது என்று கூறுகிறார்கள். ஆகவே கலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.